ஓகே மாஸ்டர்ஸ், இன்னைக்கு வந்து தியானம் அமையாமே இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் நம்ம சொல்கிறோம். எங்களுக்கு அமையலை அப்படின்னு இருக்கும் பொழுது சில கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது அந்த தியானம் நல்லா அமையறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதில் சில விஷயங்கள், ஃபஸ்ட்டு வந்து அவித்யா, அதாவது அறியாமலத்தனம். ரெண்டாவது வந்து விஷயாசக்தி, அதாவது விஷயங்களின் பற்றிய ஆர்வம், இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் மரண பயம், மரணம் என்றதுக்கு பயப்படுறது. நாலாவது வந்து அக்ரோதம், இது நான் பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். துராகிரகம், குதர்க்கம், சோகமும் மோகமும், இந்த 8 பாயிண்ட்ஸு தான் நம்மளுக்கு தியானம் அமையாமே செய்யுது. அதனால் இவற்றை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கும் பொழுது நம்மளுக்கு நல்லா அமையும், நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவித்யா, அஜ்ஞானம். அப்படின்னா நான் உடல் என்ற அஜ்ஞானம், அந்த பாடி கான்ஷியஸ். இன்னும் மற்றவங்கள நீ வேற நான் வேற, இதுதான் அஜ்ஞானம். இந்த பாயிண்ட்னால நம்மளுக்கு வந்து தியானம் அமையாமே இருக்குது. அனைத்தும் ஒன்று தான் அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு எந்த விதமான டவுட்ஸ் கிடையாது. நீ வேற நான் வேற அப்படின்னும் பொழுது தான் நம்மளுக்கு யோசனையே மாறிட்டுருக்குது. அதனால் இங்கே அந்த ஞானம் வேணும் நம்மளுக்கு. அனைத்தும் ஒன்று தான், நீ வேற நான் வேற இல்லை அப்படின்றது பேசிக் ஞானம். நான் ஆன்மா, நீயும் ஆன்மா, இது பேசிக் ஞானம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா விஷயாசக்தி. உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ணோட பார்க்குறோம், காதோட கேட்குறோம். தேவையற்றையா தேவையா டைம் பாஸாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த விஷயங்கள் பற்றிய ஆர்வத்தால் நம்மளுக்கு தியானம் அமையாமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்து தியானத்திற்கு உட்கார்றதுக்கு ஏதோ ஒன்று பேசி பார்த்து கேட்டு அப்புறம் வந்து உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கும் அந்த வித்தியாசம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். எதுக்குன்னா உள்ளே போன விஷயங்கள் வந்து தியானம் அமையாமல் சுற்றிட்டே இருக்கும் தலையில் நம்மளுக்கு. அதனால் அந்த விஷயங்களின் மேலே ஆர்வத்தை குறைச்சிக்கணும். எப்படி குறைச்சிக்கணும் அப்படின்னா, ஒரு ஆமை போல் இருக்கணும். ஆமை தேவையில்லைன்னா தன்னுடைய உறுப்புகள் அனைத்தும் உள்ளே வச்சுக்கினி ஒரு கல் மாதிரி இருக்கும். மேலே பார்க்குறதுக்கு கல் இருக்குதோன்னு நினைப்போம், பார்த்தா அது ஒரு ஆமை இருக்கும். அது தேவைப்பட்டால் மட்டுமே தன்னுடைய உறுப்புகள் வெளியே கொண்டு வந்து அந்த தேவை முடிஞ்ச பிறகு உடனே உள்ளே வச்சுட்டு அமைதியாக இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு தியானம் அமையிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய புலங்கள் போல ஓடி போகலை, இங்கேயே இருக்குது. அப்போ இங்கேயே இருக்கிற புலங்களை உள்ளுக்கு திருப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. போனது கொண்டு வர்றது டஃப்பாக இருக்கும். இது ஆமை, விஷயாசக்தி. மூணாவது வந்து மரண பயம். தட் இஸ், எப்போ பூமி மேலே நம்மளுக்கு வந்து மரணம் வந்து பயம் என்பதை பயம் காட்டிட்டாங்க. ஆக்சுவலாக மரணம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம நிறைய புக்ஸு படித்தாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். மெனி மாஸ்டர்ஸ் மெனி லைஃப், அதை பார்த்திங்கன்னா அந்த புக்கில் பிரியான் வீஸ், அவர் வந்து ஒரு டாக்டர். அவர்கிட்ட ஒரு அம்மா வருவாங்க, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸோடு வருவாங்க. வரும் பொழுது அவங்கள வந்து ஹிப்னடைஸ், தட் இஸ் ஹிப்னோசிஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அவங்க தன்னுடைய 80 பிறவிகள் பார்த்து அந்த பிறவிகளில் ஒரு ராஜாவா, லாமாவா, லேடிஸா, ஜென்ஸா, பிளாக்கு, தட் இஸ் கருப்பு ஜாதிக்காரனா, வெள்ளை ஜாதிக்காரனா, லாமா, இப்படி நிறைய பார்க்கும் பொழுது அந்த பிறவியில் தன்னுடைய உடல் விடும் பொழுது எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பிறவிக்கு சொல்கிறாங்க. என் பாடி அங்கே கிடைக்குது, அவ்வளோதான் சொல்கிறாங்க, சிம்பிளாக சொல்கிறாங்க. கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறது இல்லை, டெத்து அங்கே இருக்குது, அவ்வளோதான். இன்னும் நம்ம சில புக்ஸு படித்தோம்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியும்.
நிறைய பேர் அவங்க இறந்து போனதே நம்ப மாட்டாங்க. பாடியிலேருந்து வெளியே வந்தது கூட அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு இவங்க எல்லாம் அழுகுறாங்க, நான் என் பாடியிலோக்கு ஏன் போக முடியல அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது மரணம் என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ தூக்கத்தில் இருந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் போகிறது வருது நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோ ஈஸி. அது மாதிரி நம்மளுக்கு மரணம் என்பது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போது கூட மரணம் என்பது ஒரு வலியானது, கஷ்டமானது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ராங் ஒப்பீனியன் இருக்குது. எதுக்கு அப்படி சொல்லி வச்சுருக்காங்க பழைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் மரணம் சுகம் அப்படின்றது நினச்சாங்கன்னா இங்கே கஷ்டத்துக்கு உடனே உடல் விட்டு போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. இந்த பாடங்கள் கற்றுக்க மாட்டா. அதனால் அவங்க என்ன சொல்லி வச்சுருக்காங்க, மரணம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த பிரெயின் வாஷு சொல்லி வச்சுருக்குறாங்க. இல்லைன்னா ஒரு கஷ்டம் வந்த உடனே தாங்க முடியாமல் உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு தூக்கப்பட்டு போயிருப்பாங்க. அதனால் அப்படி நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படின்னு கூட நம்ம அவேர்னஸ்ஸாக இருக்கணும், நம்ம பாடங்கள் கற்றுக்கணும். போகிறது ஈஸி தான், ஆனால் மறுபடியும் வர வேண்டியது தானே, அப்பாவது கற்றுக்க வேண்டியது தானே. அதனால் விழிப்புணர்வோட மரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கினி நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் கற்றுக்கினி போக வேண்டிய டைமில் ஹாப்பியாக போகணும். போவோம், சும்மா போகணுன்னு நினச்ச உடனே முடியாது, போக மாட்டோன்னா ஆகாது. ஆனால் அந்த மரணத்தை பற்றிய ஞானம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போது எப்போ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ மரணத்தை பற்றி நம்ம யோசனை பண்ண மாட்டோம். எப்போ மரணத்தை பற்றி நம்மளுக்கு சிந்தனை இல்லையோ, கவலை இல்லையோ, நம்ம தியானம் அருமையாக பண்ணுவோம். தட் இஸ் அந்த பாடி கான்ஷியஸே இருக்காது. நான் ஒரு ஆன்மா தங்குறேன், பாடங்கள் கற்றுக்கிறேன், போகிற நேரத்துக்கு நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான், சிம்பிளாக ஆகிடும். ஸ்கூலுக்கு போய் பாடங்கள் கற்றுக்கின்னு வந்துட்டேன்ற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம வரும் பொழுதே இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு வரும் பொழுதே ஒரு டைமிங்ஸ் வச்சுக்கின்னு வருவோம். இத்தனை பாடங்கள் இல்லை, இத்தனை சுவாசம், இத்தனை ஆயுஷு, அது ஒவ்வொரு ஸ்டேஜிலும் மாறிடும். இந்த டாபிக்ஸும் மாறிடும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆயுஷு சொல்கிறோம், தியானத்துக்கு வந்தால் சுவாசங்கள் சொல்கிறோம், இன்னும் ஹை ஸ்டேஜுக்கு போனால் பாடங்கள் சொல்கிறோம். அது முடிஞ்சால் நம்ம கிளம்ப போகிறோம். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னா என்ன பண்ணுறோம், முன்கூட்டியாக டிக்கெட் எடுத்துக்கிறோம் ட்ரெயினுக்கு. வித்தவுட் டிக்கெட்டில் ஏற மாட்டோம். இப்போ நம்ம ஸ்டேஷன் வந்தால் இறங்கிடுறோம். நம்ம ஸ்டேஷன் வந்தால் இறங்கினா மற்றவங்க கஷ்டப்பட்ட எப்படி இருக்கும், அது மாதிரி இது ஒரு ட்ராவல். நான் என்னென்ன கற்றுக்கின்னு இறங்கி போகிறோம். எப்போ இதை புரிஞ்சுக்கிறோமோ தியானம் மிக சுலபமாயிடும். எளிமையாக நம்ம தியானம் பண்ணிக்கலாம். அந்த யோசனை இருக்காது, அந்த மரண பயம் இருக்காது. இது மூன்றாவது. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரோதம். ஒரு போகியுடைய கோவம் எப்படி இருக்கும், ஒரு யோகியுடைய கோவம் எப்படி இருக்கும், அதன் மூலமாக நம்மளுக்கு வர பலங்கள் எப்படி இருக்கும். ஒரு போகியுடைய கோவம் உலக விநாசனத்துக்கு உதவி ஆகிட்டுருக்குது. உதவி இல்லை, நாசனம் கொடுக்குது. யாராவதுக்கு ஒருத்தருக்கு வில்லனுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகிடும், எல்லாரையும் சுற்றி விடுவாங்க. அப்போது ஒரு போகியுடைய கோபம் மற்றவங்களுடைய விநாசத்துக்கு போயிடுது. அதே போல் நம்மளுக்கு ஒரு யோகியுடைய கோபம் உலக நன்மைக்கு உதவி ஆயிட்டுருக்குது. இது ஒரு 2 கதை மூலமாக நம்ம உதாரணங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று ராமாயணத்தில் ஒரு கதை இருக்குது, மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது. ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ராமர் எல்லாம் முடிஞ்சிச்சு, ராவண சம்ஹாரம் முடிஞ்சிச்சு, ராமராஜ்யம் பண்ணுறாரு, லவகுஷே வளர்ந்தியாச்சு. இப்போ அவர் சத்திய உலகத்துக்கு போகணும், முடிஞ்சிச்சு வந்த வேலை. ஆனால் இன்னும் வரல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பந்தம் இருக்குது. யார் அப்படின்னா ஆஞ்சநேயர். அவர் பந்தம் இருக்கிறதுனால இவர் கிளம்பி போக முடியல சத்திய உலகத்துக்கு.
இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, துர்வாச மகாமுனி, நாரதர் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. திட்டம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாரதரை அனுப்பிச்சிருக்காங்க. நாரதர் போய் ராமரோட பேசும் பொழுது, நான் ஒரு சீக்ரெட் பேசணும், அதை பேசும் பொழுது யாரும் உள்ளே வரக்கூடாது, வந்தாக்கா அவங்களுக்கு மரணம், இல்லைன்னா ராஜ்ய பகிஷ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மரணத்துக்கு ஈக்குவல் தான் ராஜ்ய பகிஷ்காரம். அப்படி நீ நம்பிக்கை இருக்கிற ஆள் தான் நீ வச்சுக்கோ அப்படின்னா, ஹனுமான் தான் நம்பிக்கையான ஆள். அதனால் அவங்க ரூம் முன்னாடி வந்து ஆஞ்சநேயர் நிற்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே டைமில் திட்டம் பிளான் பிரகாரம் துர்வாச மகாமுனி வந்திருக்காரு. வந்ததும் நான் அர்ஜெண்ட்டாக உள்ளே போகணும் அப்படின்றாரு. அப்படின்னாக்கா இவர் சொல்கிறாரு, அவங்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப சீக்ரெட்டு அப்படின்னா, இல்லை நான் போய் தான் ஆகணும், உள்ள என்ன அனுப்புறியா, இல்லை இந்த ராமராஜ்யத்துக்கும் ராமருக்கும் ஒரு சாபம் கொடுக்குவா அப்படின்னு மிரட்டுறாரு. அப்போ இவருக்கு பயம் வருது ஆஞ்சநேயருக்கு, எப்படி இந்த உலகத்துக்கும் ராமருக்கும் சாபம் கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இங்கேயே இருங்க, நான் உள்ளே போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போகிறாரு. ஆஞ்சநேயர் உள்ளே போன உடனே நாரதர் சொல்கிறாரு, நான் சொல்லிட்டேன் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. இப்போ இவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, சரி அதுக்கு ஈக்குவலான ராஜ்ய பகிஷ்காரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ராஜ்யத்திலேருந்து அனுப்பி, அப்போதான் ராமர் தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டு அவர் சத்தியலோகத்துக்கு போகிறாரு. அப்போது அவங்க வந்து ஏதாவது ஒன்று நினச்சி, யோகி துர்வாச மகாமுனியுடைய கோபம் வந்து ராமர் அவதாரம் முடிக்கிறதுக்கு மறுபடியும் அவர் சத்திய உலகத்துக்கு போகிறதுக்கு உதவி ஆயிடுச்சு. தட் இஸ் அப்படி அவங்க உபயோகப்படுத்தியிருப்பாங்க. கோபத்தை காட்டுவாங்க, கோபம் இருக்காது, காட்டுவாங்க இது. ஆனால் மற்ற போகியுடைய கோபம் எப்படி இருக்கும்னா துவேஷத்தோடு இருக்கும். மற்றவர்களை அழிஞ்சு போகிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க நன்மைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுதான். அடுத்த மகாபாரதத்தில் இன்னொரு கதை இருக்குது. இதை வந்து ஒரு டைமில் கௌரவர்கள் பாண்டவர்களை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஓடிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் காப்பாற்றா அடுத்து அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க பாண்டவர்கள். அன்றைக்கி பார்க்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து கேட்பார், இந்த மகர்ஷி தான் துர்வாச மகாமுனி தான் கேட்பாங்க, சுவாமி எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை நீ மாயாவி, என் வாயில் பொய் சொல்ல வச்சிருவேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் ஒரு யோகி அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ரெடி பண்ணுறாரு. என்ன பண்ணணுன்னா, ஒரு பெரிய ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் நோண்டிட்டு மண்ணெல்லாம் நோண்டிட்டு அந்த நோண்டின ஒரு இடத்துல பாண்டவர்கள் தங்க வச்சுட்டு மேலே மறைச்சி வச்சுட்டு ஒரு சிம்மாசனம் போட்டு இவரை உட்கார வச்சுறாரு. தட் இஸ் கௌரவர்கள் தேடி தேடி வராங்க. சுவாமி நீங்கள் பார்த்தீங்களா பாண்டவர்கள் அப்படின்னா, என் கீழே நோண்டி வச்சுட்டு இதில் வச்சிருக்கேன் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கோபமாக சொல்கிறாரு. அந்த கோபத்தை பார்த்துட்டு ஐயோ இவர் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்படி அன்றைக்கி அந்த நாள் முழுசாக இவருடைய கோபத்தை தான் பாண்டவர்களை காப்பாற்றிச்சு. அதனால் ஒரு யோகி கோபம் உலக நன்மைக்கு, ஒரு போகி கோபம் உலக விநாசத்திற்கு. அதனால் நம்ம வந்து அந்த கோபம், குரோதம்னா வளர்க்கப்பட்ட கோபத்தை தான் குரோதம் அப்படின்னு சொல்கிறோம். அவற்றுக்கு தூரமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப தேவைப்பட்டால் அது நம்ம காட்டிருக்கலாம். இது இப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு தியானம் ஈஸியாக அமையும். மற்றவங்க மேலே கோபம் துவேஷம் இருக்கும் பொழுது நம்மளுக்கு தியானம் எப்படி அமையும்? அதுவே நமக்குள்ளே சுற்றிட்டே இருக்கும். இது இன்னொன்று துராகிரகம். கோபத்தை இன்னும் வளர்த்தினா என்ன ஆகிடும்? ஐடியா இருக்கா?
குரோதம் அடுத்த ஸ்டேஜ் பழி வாங்கிறதுக்கு போயிருப்போம். அடுத்த ஸ்டேஜ், ஹை ஸ்டேஜ் அது, பழி வாங்கணுன்றதுக்கு. அப்போ என்ன ஆயிட்டு இருக்குதுன்றது ஒரு கதை மூலமாக பார்க்கலாம். ஒரு அம்பா தெரியும்னு நினைக்கிறேன். அம்பா, அம்பிகா, அம்பாலிகா, இந்த 3 அக்கா தங்கச்சியை பீஷ்மர் தன்னுடைய தம்பிகளுக்கு விவாகம் பண்ணுறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது, ரதத்தில் கூட்டிகிட்டு போகும்போது அம்பா சொல்லிடும், நான் ஒருத்தரை காதலிச்சிட்டேன், அதனால் என்னை விட்டுடு, இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இவர் கன்சிடர் பண்ணிவிட்டு அம்பாயை விட்டுடுறாரு. விட்டின பிறகு இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அம்பா ஒருத்தர் காதலிச்சியாச்சு. அந்த காதலன்கிட்ட போயிட்டு நடந்தது மொத்தமாக சொல்லிவிட்டு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னை பீஷ்மர் கூட்டிகிட்டு போய் விட்டிருக்காரு, அதனால் ஏற்றுக்க முடியாது உன்னை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வருது. பீஷ்மர்னால தான் எனக்கு அதுவும் போயிடுச்சு, இதுவும் போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் பரசுராமர்கிட்ட போயிடுவாங்க. அவங்க குரு பரசுராமன், நான் இப்படி பழி வாங்கணும் பீஷ்மர் மேலே, எனக்கு உபாயம் சொல்லி கொடுங்க அப்படின்னா, நான் ஒரு முனி மகர்ஷி, இது மாதிரி பழி வாங்கிறதுக்கு எல்லா வழி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அம்மாவுக்கு இன்னும் கோபம் வருது. நான் எப்படியாவது பழி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பில் தானாக எரிஞ்சு போய் மற்ற இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவியில் பழி வாங்கணும் பீஷ்மர் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கண்டியாக பிறந்து வருவாங்க. அப்போது சிக்கண்டி பிறவியில் பீஷ்மர் அம்பா மூலமாக, சிக்கண்டி மூலமாக பீஷ்மர் இறந்து போயிருப்பார். தட் இஸ், இந்த பிறவியில் இருக்கிற கோபத்தை பழி வாங்கணுன்றது அடுத்த பிறவி கூட கொண்டு போயிருக்காங்க. அதனால் துராகிரகம், நம்மளுடைய கோபத்தை பழி வாங்குற அளவுக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. இப்படி பழி வாங்கணும் அப்படின்னு எரிஞ்சு போகிறவங்களுக்கு தியானம் எப்படி அமையும்? அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். அங்கங்கே எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே போகணும் விஷயங்கள், அதில் மூழ்கி போகக்கூடாது மண்ணுக்கு. இது அடுத்து பார்த்திங்கன்னா குத்தர்க்கம்னா எப்படி, நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியுது, ஜென்ரலாக சொல்கிறேன், தெரியும் பொழுது மற்றவங்களோட பேசும் பொழுது ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஃபஸ்ட்டு டிஸ்கஷனாக ஸ்டார்ட் ஆகிடும், அடுத்து ஆர்குமெண்ட்ஸுக்கு போகும். ஜென்ரலாக நடக்கிறது இதே தான். அது ஆன்மீகத்தில் கூட அப்ளிகபிள். எப்படின்னா, நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும், ஆன்மீகத்தை விஷயங்கள் மற்றவர்களுக்கும் தெரிஞ்சு இருக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது எப்படி ஆகிடும், டிஸ்கஷனில் இருந்து ஆர்குமெண்ட்ஸ்க்கு போயிடும், நான் சொல்கிறது ரைட்டுன்ற மாதிரி போயிடும். இதுக்காக புத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அஜ்ஞானி கரண்டி போல், ஒரு பொரியல்ல கரண்டி இருக்கும், ஆனால் அதுக்கு டேஸ்ட் தெரியாது. ஞானி நாக்கு போல், நாக்குக்கு கொஞ்சம் தொட்டால் கூட டேஸ்ட் தெரியும். அதனால் அஜ்ஞானியோட ஞானி, அறியாமல் தானே இருக்கிறவங்களோட ஞானம் இருக்கிறவங்க தர்க்கம் பண்ணக்கூடாது. தட் இஸ், ஆர்குமெண்ட்டு பண்ணக்கூடாது. இது குத்தர்க்கம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் தெரியாதவங்களோட டாபிக் பேசுகிறத விட கம்முன்னு இருக்கிறது பெட்டரு அப்படின்றது தான் இந்த குத்தர்க்கம். அடுத்து பார்த்திங்கன்னா சோகமும் மோகமும். சோகம்னா என்ன அப்படின்னா, நடந்து போன விஷயங்கள் நோண்டிட்டு இல்லை ஞாபகப்படுத்திருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கும் சோகம் வருது, துக்கம் வருது. நல்ல விஷயங்கள் ஓகே, தேவையற்ற விஷயங்கள் பார்த்தா சோகம் வருது, மனம் பாரமாயிடும், கஷ்டமாக தோணும் இது. அதனால் நடந்து போன விஷயங்களை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோகம்னு பார்த்திங்கன்னா துரியோதனர், திருதராஷ்டிரர், தட் இஸ் பையன் மேலே ஒரு கண்மூடித்தனம், மோகம். பையன் எது சொன்னால் ரைட்டு, அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கணும்,
அப்போது அப்படி நினைக்கிறதுனால திருத்தராஷ்டிரர் வந்து கௌரவ வம்சமே அழிஞ்சு போயிடுச்சு. அதனால் மோகம் இருக்கக்கூடாது, வியாமோகம்னு கூட சொல்லுவாங்க. இன்னும் அடுத்த ஸ்டேஜ் அது. எதை சொன்னால் ரைட்டு, அவங்க எது பண்ணால் ரைட்டு, அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் ராங்கில் போயிட்டுருக்குது. இந்த ரெண்டும் இருக்கக்கூடாது. மோகம் சோகம் இது ரெண்டும் இருக்கும் பொழுது நம்மளுக்கு தியானம் அமையாது. இந்த ஒரு 8 பாயிண்ட்ஸு நம்ம செக் பண்ணிவிட்டு எங்கே ஆச்சு இருக்குதுன்னா அவற்றை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அனைத்துக்கும் காரணம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனம்தான் காரணம். அனைத்துக்கும் காரணம் ஒன்றே ஒன்று, மனம்தான். அந்த மனதை வெளியே திரும்பினா பந்தம், உள்ளுக்கு திரும்பினா மோட்சம். சிம்பிள். மனதை எங்கே வச்சுக்கணும்? உள்ளுக்கு திரும்பணும். அதுதான் தியானம். வெளியே திரும்புகிற பாயிண்ட்ஸ் தான் இப்போது தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் அந்த பக்கம் போகாமல் இப்படி வரும் பொழுது நம்மளுடைய கர்மங்கள் 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பிறவி கொடுக்குற கர்மங்கள், தட் இஸ் செயல். இன்னொன்று பிறவி கொடுக்காத செயல்கள். நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பச்சை விதை போல் இருக்கக்கூடாது, வதக்கின விதை போல் இருக்கணும். பச்சை விதை என்ன பண்ணிடும்? முளைக்கெடும், மறுபடியும் பழம் கொடுக்கும். அந்த பழத்திலிருந்து மறுபடியும் விதை வரும், மறுபடியும் முளை எடுக்கும். அதுவே வதக்கின விதை வந்து முளையே எடுக்காது. நம்மளுடைய கர்மங்கள் வதக்கின விதை போல் இருக்கணும். அப்பொழுது மறுபடியும் இங்கே வர வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு உண்டான வழி நம்மளுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? நம்மளுக்கு குரு தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்ன பாயிண்ட்ஸு கடைப்பிடித்தால் நம்ம வந்து ஆன்மீக வழியில் இந்த ஆன்மா பந்தத்தில் விழுவாமே மோட்ச வழியில் போகுன்றதுக்கு இந்த நெக்ஸ்ட் 5 பாயிண்ட்ஸு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சத்குரு போதா, ரெண்டாவது வந்து நம்மளுக்கு சச்சங்கம் அதாவது தியானம், மூணாவது வந்து ஸ்வாத்தியாயம் புக் ரீடிங், நாலாவது வந்து சஜ்ஜன சாங்கச்சம், அஞ்சாவது வந்து சேவை. இந்த 5 பாயிண்ட்ஸு கடைப்பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஆன்மா ஈஸியாக வளர்ச்சி வழியில் போகும். இப்போ எதை விட்டுன்னுன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபஸ்ட் 8 பாயிண்ட்ஸ் எதை கடைப்பிடிக்கணும் இப்போ தெரிஞ்சுக்க போகிற பாயிண்ட்ஸ். இதை வந்து சத்குரு போதா. சத்குரு போதான்னா யார் சத்குரு? இது ஒரு டைம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விஷயம் ஜஸ்ட்டு நான் மென்ஷன் பண்ணி விட்டுருவேன். நம்மளுக்கு 7 விதமான குருகள் இருக்கிறாங்க. அந்த ஒன்று வந்து சுச்சக்கர குருவு, வாச்சக குருவு, போதக குருவு, விஹித குருவு, நிஷித்த குருவு, காரண குருவு, சத்குருவு. இந்த 7 குருல சத்குரு மட்டுமே நமக்கு சரியான வழி காட்டுபவர்கள். அதனால் அவங்களையே பிடிச்சிக்கணும். சத்குருன்னா தான் குரு கிட்ட பிச்சை எடுத்துட்டு அதனை கடைப்பிடித்து ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்குறவர் தான் சத்குரு. அவருக்கு சும்மா கிடைக்கல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் குருவிலிருந்து யாச்சனை செஞ்சு தான் அவர் அந்த ஞானம் எடுத்துக்கினி அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சத்தியத்தை தெரிஞ்சுக்கினிக்கு நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க. அவங்க மட்டும்தான் சத்குரு. அவங்கள கடைப்பிடிக்கணும், அவங்கள ஃபாலோ பண்ணிடணும் என்ன சொல்லிக்கிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சச்சங்கம். சச்சங்கம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சச்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல சித்தம், நிச்சல சித்தே ஜீவன் முக்தி. ஆன்மாவுடன் இணைந்து இருக்கும் பொழுது பற்று இருக்காது. பற்று இல்லைன்னா மோகம் கிடையாது. மோகம் இல்லைன்னா சித்தம் அமைதியாக இருக்கும். சித்தம் அமைதியாக இருக்கிறது தான் பூமி மேலே உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி கிடைக்கின்றது. இதுதான் அந்த சச்சங்கம், தியானம். சச்சங்கம்னா தியானம் அர்த்தம் அது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வாத்தியாயம் புக் ரீடிங்கு கண்டிப்பாக படிக்கணும்னு நம்ம 1க்கு 4 தடவை சொல்லிகிட்டே இருக்கிறோம். எல்லா புக்ஸும் படிக்கணும். 1 by 1 நம்ம பற்றிய மனித வாழ்க்கை பற்றிய மகாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க.
ஒரு புக்கு மகாங்கள் கொடுத்தது ஒரு பிறவியுடைய ஞானம் அது. அப்போது நமக்கு புக்கு படிக்க படிக்க எத்தனை பிறவிகள் குறைஞ்சி போயிட்டுருக்குது. இல்லைன்னா அத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டியது இருக்கும். இது செகண்டு ஸ்வாத்தியாயம். அடுத்த சஜ்ஜன சாங்கச்சம், தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். சத்தியம் தெரிஞ்ச மக்களோட சாங்கச்சம், தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸஸ் செய்கிறதுனால ட்ரூத்து நம்மளுக்கு அந்த சத்தியம் புரியும். அதனால் நம்மளுக்கு ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு, த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தருணே நௌகா. சஜ்ஜன சாங்கச்சம் செய்தால், அதாவது பூமி மேலே காரண மகாங்களோட சஜ்ஜன சாங்கச்சம் செய்வதால் நம்மளுடைய கப்பல் அந்த சம்சாரம் என்ற கடலில் மூழ்கி விடாமே ஜாகிரதையாக அடுத்த கரைக்கு சேரும், சேஃப்டியாக போயிருப்போம். இல்லைன்னா அந்த கப்பல் மூழ்கி விட்டுடும் அந்த கடலில் அப்படின்னு சொல்லிட்டு சஜ்ஜன சாங்கச்சம் பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்து சேவை. எப்பொழுது நமக்கு அந்த ஞானம் கிடைச்சதோ, நான் சத்தியம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டோனோ, அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு பரப்பி விடுவது தான் சேவை. இது ஆன்மீக சேவை, அழியாத சேவை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் எதை கொடுத்தாலும் டெம்பரரி. நம்ம சாப்பாடு கொடுத்துருக்குறோம், ஒரு 4-5 ஹவர்ஸில் ஜீரணமாயிடும், மறுபடியும் பசிக்கும் அவங்களுக்கு. ஒரு துணி கொடுத்தோம், 6 மாதம் 1 வருஷம் இருக்கும். ஒரு கல்வி கொடுத்தோம், இந்த பிறவிக்கு மட்டுமே இருக்கும். அது பௌதிகமான ஒரு 40 வருடங்கள் தொழிலுக்கு யூஸ் ஆகிடும் அந்த படிப்பென்பது. ஆன்மீக ஞானம் கொடுத்தா பூமியிலிருந்து ஒரு ஆன்மா தாம் பெற்ற ஞானத்தை தான் கூடையே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குது. மறுபடியும் வரும் பொழுது தன்னுடைய அனுபவ ஞானம் எதை இருக்குதோ அந்த ஞானத்தோட பிறவி எடுக்க முடியும். அதுக்கு தான் எப்போவுமே அனைத்தும் திருடர்கள் கொள்ளடிக்க முடியும், நம்மளுடைய ஞானத்தை யாரும் கொள்ளடிக்க முடியாது. அதனால் சேவை தியானத்தை பரப்புறது, ஆன்மீகத்தை பரப்புறது, இதுதான் சேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இங்கே குருஜி சொன்ன ஒரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கினே முடிச்சிடலாம். அ இ இ உ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 லெட்டர்ஸில் கொடுத்துருக்காரு, ஈஸியாக கொடுத்தாரு. ஆன்னா அஹிம்சா, ஆ அண்ணா ஆன்ம ஜானம், ஈ அண்ணா இந்திரிய நிகிரகம், ஈன்னா ஈஸ்வர பிரணிதானம். அடுத்து ஊ அண்ணா உற்சவம், செலிப்ரேஷன். ஊ அண்ணா ஊர்துவலோகங்கள், ஒன்று தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். தட் இஸ் அஹிம்சா, நம்மளுக்கு தெரியும். ஆனால் அஹிம்சா, அஹிம்சையில் இருக்க வேண்டும். அஹிம்சா பரமோ தர்மஹா, ஹிம்சை செய்யக்கூடாது, எந்த ஜீவங்களையும் துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது, இது நம்மளுக்கு தெரியுது. ரெண்டாவது ஆத்ம ஞானம். இந்த ஆன்மா பூமிக்கு எதற்காக வருது? தன்னை தான் அறிந்து கொள்வதற்கு. நான் ஆன்மா என்றது அந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஞானத்தோட வாழ்கிறதுக்கு. அதனால் அந்த ஆன்ம ஞானத்தை பெற்று இங்கிலேருந்து நம்ம கிளம்பணும். இது ஆ ஆ 2 முடிஞ்சிச்சு. இ தட் இஸ் இந்திரிய நிகிரகம்னா இந்த 5 புலங்களுடைய நிகிரகம். இதுதான் இந்த கான்செப்டில் சொல்லியிருக்காரு. அவற்றை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உள்ள இந்திரியம் இருக்குது, மனம். தட் இஸ் வெளிய புலங்கள் மட்டுமே இல்லை, உள்ளே இருக்கிற புலங்கள் கூட நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும், தமமும் செமமும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானம். நானும் கடவுள் தான், நீங்களும் கடவுள் ரூபந்தான். அந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது. ஈஸ்வரன்னா ஆன்மா. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிர் இருந்தால் சிவன், உயிர் இல்லைன்னா செவம். அந்த சிவனை தெரிஞ்சுக்கணும். இது அடுத்து உற்சவம்னா செலிப்ரேஷன். தட் இஸ் பூமி மேலே வாழ்க்கை, செலிப்ரேஷன், நாட் ஃபெஸ்டிவல், கொண்டாடுறது. அதனால் அப்படி இருக்கணும் நம்ம. இதுக்கு ரஜினிஷ் சொல்லுவார், என்னுடைய சமாதியின் மேலே
எப்படி இருக்கணும்னா, ஓஷோ இந்த பூமிக்கு வந்து தங்கி கிளம்பிட்டாரு, ஒரு ட்ராவல் பண்ணாரு, ஒரு டூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு எழுதி வச்சுன்னு சொல்லியிருக்காரு. எப்போவுமே ஓஷோ ரஜினீஷ் சொல்கிறது வாழ்க்கை செலப்ரேஷன். அதனால் என்னுடைய டெத்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போது அவங்க வந்து அந்த அளவுக்கு வாழும் பொழுது அவங்க வாழ்கிறது செலப்ரேஷன், டெத் இஸ் ஆல்சோ செலப்ரேஷன். அப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை. இது நம்ம பார்த்துட்டோன்னா இந்த அளவுக்கு யார் இருப்பாங்க? ஒரு கிருஷ்ணர், ஆல்வேஸ் செலிப்ரேஷன். கிருஷ்ணர் பத்ரிஜி நம்ம கிட்ட பார்த்தாக்கா ஆல்வேஸ் செலிப்ரேஷன். சாரு ஹாப்பியாக இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊன்னா உற்சவம், செலிப்ரேஷன். ஊன்னா ஊர்துவ உலகங்கள். தட் இஸ் இங்கே தங்கக்கூடாது, இந்த புவர்லோக சுவர்லோக இங்கே இல்லை, ஊர்துவ லோகங்கள் இருக்குது, சத்திய உலகம் இருக்குது, தப்ப உலகம் இருக்குது, மகா உலகம் இருக்குது. அந்த ஹையர் வேர்ல்ட்ஸில் இருக்கணும். ஊர்துவ உலகங்களுக்கு போகிற அளவுக்கு நம்ம ஞானத்தோட சக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ மாஸ்.